ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளியில் ஒரு புத்தம் புதிய நோட்டிஃபிகேஷனுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 60 வயது வரை உள்ள ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளாக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜென்ரல், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 18லேருந்து 60 வயது வரை இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 6 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. ஆட்களை நேர்காணல் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 18,000லேருந்து 36,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமாவோ, கொரியர் மூலிமாவோ, ரிஜிஸ்டர் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் எதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க ஜஸ்ட் இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 31 மே 2024 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முழுசாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் மட்டும் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறையில் இருக்கும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயே லிங்க் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துனே மேலே இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும், பழைய ஃபோட்டோவை ஒட்டாதீங்க. மேலே எடுத்துனே பிளாக் லெட்டர்ஸில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் லெட்டர்ஸில் எதுவும் மென்ஷன் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பெயரை, அப்ளிகேட் நேம். இரண்டாவது உங்களுடைய மதர் நேம், அம்மா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மூணாவது ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. நாலாவது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி, அதாவது ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய மொபைல் நம்பர், ப்ரைமரி நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரு நம்பர்னால் ஒரு நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆறாவது இமெயில் ஐடி, மின் அஞ்சல் முகவரி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஏழாவது உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. எட்டாவது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டை பார்த்து அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 9வது டேட் ஆஃப் பர்த், இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க அதே ஃபார்மெட், அதாவது DD/MM/YY இதே ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது எழுதுங்க. அண்ட் தென் உங்களுடைய 31 மே 2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிற அந்த 2 டீட்டெயில்ஸும் எழுதணும். அதாவது டேட் ஆஃப் பர்த்தும் எழுதுங்க, அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டி, இந்திய நேஷ்னாலிட்டி தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஜெண்டர், மேல், ஃபீமேல், அதர்ஸ் எது உங்களுடைய பாலினம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், கீழே நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 10th, 12th, டிகிரி, டிப்ளமோ என்ன படிச்சிருக்கீங்களோ லைனாக 10th அப்படியே லைனாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ 12th அதுவும் சேம் அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன வரைக்கும் லாஸ்ட்டில் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீவ் ஆனீங்க. இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஸ்டில் நவ் ப்ரெசென்ட் அப்படின்னு அங்கே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2-3 இடத்துல வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் அப்படின்னா எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும், படிக்கவும் தெரியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் அப்படின்னா அதே மாதிரி அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது 3rd லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா
பேச மட்டும்தான் தெரியும்னா பேச மட்டும் தெரியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் அப்படின்னா அது என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. and then பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இந்த ஜாபுக்கு சூட்டபிள்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சின்ன பேராகிராஃப் மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்க. and then இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16வது எனி அதர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷன், இந்த டிக்ளரேஷன் ஃபார்மை படித்து பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. இதை படித்து பார்த்துட்டு கீழே இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் என்ன, என்னைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டு, இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான பதவிகளை அறிவிச்சிருக்காங்க. பரதநாட்டியம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு 4 டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், இதில் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, சான்ஸ்கிரிட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் டிகிரியோ டிப்ளமோவோ இல்லை மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பரதநாட்டியம், இதுக்கு நீங்கள் என்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிப்ளமோ பரதநாட்டியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 60 இயர்ஸ், நீங்கள் 18 to 60 இயர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி அப்படின்னா மினிமம் 20,000, மேக்ஸிமம் 36,000 வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. இது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், சப்ஜெக்ட், ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்து வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மணி நேரத்துலேருந்து 40 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கோங்க எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ சரிங்களா கர்நாடிக் மியூசிக் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா வோக்கல், வீணா, வயலின், மிருதங்கம் இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கும் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 18லேருந்து 60 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 36,000 வரைக்கும் மாத சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், சப்ஜெக்ட், ஒர்க்கிங் ஹவர்ஸை வச்சு உங்களுக்கான சேலரி அப்படிங்கிறது வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு வாரத்துக்கு 14லேருந்து 40 மணி நேரம் வேலை செய்யணும் ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. and then பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டீச்சர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இல்லை மாஸ்டர் டிகிரி இது ரெண்டுலேயே படிச்சிருந்துக்கிறோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில், இல்லை இங்கிலீஷில், இல்லை தெலுங்கு, இல்லை சான்ஸ்கிரிட் இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் இதுக்கும் சேம், அதுதான் 18லேருந்து 60 வயது. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி இதுதான் ஏஜ் லிமிட். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000லேருந்து 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. சான்ஸ்கிரிப்டுக்கு மட்டும் உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்கள் மாத சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டுக்கு உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 14 மணி நேரம் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கணும். மிச்சம் இருக்க வேலைவாய்ப்புக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு 8 மணி நேரம் சரிங்களா ஒர்க்கிங் ஹவர்ஸ் பர் வீக். இப்போ 8 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும் போதும் ஒரு வாரத்துக்கே. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி, அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு டைரக்டர் காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன், திருவான்மையூர், சென்னை 600041 இந்த அட்ரஸுக்கு 31 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.